திருப்புகழ் 507. நீலக்குழலார் முத் அணிவாய் சர்க்கரையார் தைப்பிறை நீலச் சசியார் பொட்டணி முதல் மாதர் நீலக் கயலார் பத்திரவேல் ஒப்பிடுவார் நற்கனி நேமித்து எழுதா சித்திர வடிவார் தோல் ஆலை கழையார் துத்திகொள் ஆரக் குவடார் கட்டளையாக தமியேன் நித்தமும் உழல்வேனோ ஆசை பதமேல் புத்தி மெய் ஞானத்துடனே பத்திரமாக கொளவே முத்தியை அருள்வாயே மாலை குழலாள் அற்புத வேதச் சொருவாள் அக்கினி மார்பில் பிரகாச கிரி தனபார வாசக்குயிலாள் நல் சிவகாமச் செயலாள் பத்தினி மாணிக்கமின்னாள் நிஷ்கள உமைபாகர் சூலக் கையினார் அக்கினிமேனி பரனாருக்கு ஒரு ஜோதி பொருள் கேள்விக்கிடு முருகோனே ஜோதி பிரகாசச் செயலால் முத்தமிழ் மானை புனர் ஜோதி புலியூர் நத்திய பெருமாளே ஆசை பதமேல் புத்தி மெய் ஞானத்துடனே பத்திரமாக கொளவே முத்தியை அருள்வாயே ஜோதி புலியூர் நத்திய பெருமாளே மலர் மாலை அணிந்த கூந்தலை உடையவளும் அற்புதமான மறைகளின் வடிவமுடையவளும் தன் அக்னி வடிவத்தில் மார்பில் ஒளி பொருந்திய மலை போன்ற கொங்கை சுமையை உடைய குயில் போன்றவளும் சிவபெருமானிடத்தே காமம் நிறைந்த நல்ல செயலுடைய பத்தினியும் மாணிக்கம்போல் மின்னொளி வீசுபவளும் மாணிக்கமின்னாள் நிஷ்கள உமைபாகர் ஒரு பக்கத்தில் கொண்டவர் மாசற்றவளுமான உமையை ஒரு பக்கத்தில் கொண்டவர் சூலத்தை கையில் கொண்டவர் தீ மேனியினரான சிவபெருமானுக்கு ஒப்பில்லாத பிரணவ மந்திர பொருளை உபதேசித்த முருகனே ஜோதி ஒளி ஒழுக்கத்தினளும் முத்தமிழ் வல்லவளுமான வள்ளியை அணைந்த பெருமாளே பேரொளி உடைய சிதம்பரத்தை விரும்பிய பெருமாளே ஜோதி புலியூர் நத்திய பெருமாளே விலைமாதர்களின் வயப்பட்ட நான் அவர்கள் இட்ட வேலைகளை செய்து கொண்டு தனியனான நான் நாள்தோறும் திரிந்து அலைவேனோ அவ்வாறு நான் தெரியாமல் இருக்க நீ அருளல் வேண்டும்.